வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. தியாகத்தின் திருவுருவம் அன்னை டத்தோஸ்ரீ எம் சரவணன் அன்னையர் தின வாழ்த்து. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனிச்சிருந்தவன் என்ற வரிகளுக்கு ஏற்ப உலகில் இடையிணையற்ற ஒரு உறவு உண்டு என்றால் அது தாய் மட்டுமே என அன்னையர் தின வாழ்த்து செய்திகள் மாயிகா தேச துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறினார். தியாகத்தின் மறு உருவமாக திகழும் உலகில் உள்ள அனைத்து அன்னையர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். தாயின் பாசத்திற்கும் அவரது எல்லையற்ற பொறுமைக்கும் வாழ்நாள் முழுவதும் அவள் செய்யும் தியாகத்திற்கும் இந்த அகிலத்தில் இடையினை ஏதுமில்லை. உலகில் மற்ற எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அமைந்தவை. ஆனால் பிரதிபலன் பாராமல் தன் பிள்ளையின் நலம் ஒன்றைக்கே இலக்காக கொண்டு இயங்கும் ஒரே இதயம் தாயுடையானது. அவள் எதிர்பார்ப்பது அன்பை மட்டுமே. கொண்டு வந்தால் தண்டை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி. இந்த வரிகள் சமூகத்தின் யதார்த்தத்தை சுட்டிக்காட்டுகின்றன. தந்தை உறவு என்பது பெரும்பாலும் கடமையையும் மற்ற உறவுகள் கொடுக்காமல் வாங்கல் அடிப்படையாக கொண்டவை. ஆனால் ஒரு பிள்ளை வறுமையில் வாடினாலும் கையில் ஒன்றுமில்லாமல் வந்தாலும் அடைக்கலம் தரும் ஒரே தெய்வம் தாய். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். கடவுள் அன்பானவர் என்பதற்கு சான்றாக அவர் படைத்ததுதான் தாய்மை. கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது என்பதால் தாயை படைத்தார். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக தன்னை உருக்கிக் கொள்வது அந்த பரம்பரையின் கருணைக்கு சமமானது. தாயை மதிப்பதும் கொண்டாடுவதும் நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். இன்றைய இயந்திரமான உலகில் தங்களை ஆளாக்கிய தாயை தவிர்க்கப்படும் பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது மனதை கலங்க செய்கிறது. அன்பையும் அரவணைப்பையும் மட்டுமே எதிர்பார்த்த அந்த தெய்வங்களுக்கு நாம் கொடுக்கும் நன்றி என்பது பணமோ விலை உணர்ந்த பொருட்கள் அல்ல. அவர்களை கணிப்போடு நடத்துவது, மனசாட்சியோடு அவர்களுக்கு துணையாக இருப்பது, முதுமையில் அவர்கள் தனிமையை உணராதவாறு பாதுகாப்பது, இதுவே நாம் அவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உபகாரம். இந்த அன்னையர் தினம் என்பது வெறும் பரிசுகளை பரிமாறிக்கொள்ளும் சடங்காக இல்லாமல் தாயின் தியாகத்தை மனதார உணர்ந்து அவருடைய கால்களில் நம் நன்றியை சமர்ப்பிக்க வேண்டும். அவளது கண்களில் ஆனந்த கண்ணீரும் உதடுகளில் புன்னகையும் வரவழைக்கும் அன்பான சொற்களே நாம் அளிக்கும் சிறந்த பரிசு. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பறித்திருந்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்திய கணக்கமுளை தந்தாளை இடப்பெருக்கில் காண்பேனே. 10 மாதம் உடல் முழுவதும் வலிமையும் வேதனையும் தாங்கி நம்மை பெற்று நாம் பிறந்ததோடு அந்த வழியை மறந்து நம்மை அள்ளியணைத்து அமுதூட்டிய அந்த தாயை இழந்த பிறகு மீண்டும் எந்த பிறவியில் காண்பேன் என்கிறார் பட்டினத்தார். எனவே இருக்கின்ற போதே தாயை கொண்டாடுவோம், அவரது மனம் குளிர வாழ்வோம். அனைத்து தாய்மார்களுக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சம் நிறைந்த அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என டத்தோஸ்ரீ டாக்டர் சரவணன் தமது அன்னையர் தின வாழ்த்து செய்திகளில் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.